ஒரு தடவை ஜேக்கும் ஜானும் பாத்தீங்கன்னா கப்பல்ல பயணம் பண்ணிக்க இருக்கும்போது கடல்ல ஏற்பட்ட அலையில பாத்தீங்கன்னா உங்களோட கப்பல் கவுந்துருது. அதுல பாத்தீங்கன்னா ஜேக் அப்படியே கரை ஒதுங்குறான். அதுக்கப்புறம் ஜேக் முழிச்சு பாக்குறான், பார்த்தா ஜானை காணோம். இதை பார்த்த ஜேக், நண்பா என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறான். இப்படியே ஜேக் பாத்தீங்கன்னா காட்டுல இருக்க சில பழங்களை சாப்பிடுறான். தங்குறதுக்காக அங்க இருக்க ஒரு குகையில போய் தங்குறான். அப்ப குகையில இருக்க சில கரித்துண்டுகளை பாக்குறான். உடனே கரித்துண்டை வச்சு நெருப்பு பத்த வைக்கிறான். இப்படியே தினமும் பாத்தீங்கன்னா ஜேக் இதே வேலையை பார்த்துட்டு அந்த தீவுல வாழ்ந்து வந்து இருக்கான். ஒரு தடவை கரித்துண்டை இருக்கும்போது அங்க இருக்க வைரக்கற்களை பாக்குறான். அந்த வைரக்கற்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அந்த தீவுல நம்ம மாட்டிக்க இருக்கோம், அந்த வைரக்கல்லை வச்சு என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்லை தூக்கி வீசிடுறான். இப்படி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜேக் கரித்துண்டை வச்சு நெருப்பு பத்த வச்சு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு படகு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா படகுல ஜான் இருக்கான். அதுக்கப்புறமா ஜானும் பாத்தீங்கன்னா ஜேக்க பாத்துறான். பார்த்ததுக்கு அப்புறமா ஜேக்க வந்து ஜான் கட்டி பிடிக்கிறான். அப்ப ஜேக் சொல்றான், நண்பா உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்லை காட்டுறான். அந்த வைரக்கல்லை பார்த்து ஜான் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்ப ஜேக் சொல்றான், நண்பா நீ மட்டும் என்ன காப்பாத்த வராம இருந்தா நான் இங்கேயே இறந்திருப்பேன், நீ தான் என்னோட உண்மையான வைரக்கல்னு சொல்லிட்டு ஜானை கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறமா ஜேக்கும் ஜானும் பாத்தீங்கன்னா வைரக்கல்லை எடுத்துட்டு அந்த படகு மூலியமா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க.